இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யணும். ஃபர்ஸ்ட் 450 கிராம் வெங்காயம் போடணும். அரிசி பாயில் பண்ணுறதுக்கு சூடு தண்ணி வைக்கணும். இப்போ லவ் கிராம் ஒரு கிராம் 2 கிராம், அப்போ ஏலக்காய் 2 கிராம் சேர்க்கணும். 2 கிராம் பட்டை, 250 sunflower oil ml. ఇది బాస్మతి రైస్ మెదువా తన్నీల కలవను. మెదువా மூணு டைம் கலவணும். 3 டைம் வாஷ் பண்ணணும், கலவணும். ரெண்டு டைம் ஆயிடுச்சு. மூணு டைம், இது லாஸ்ட். 4 வட்டி தண்ணி எடுத்து ஊற வைக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். அப்போதான் செகண்ட் ஸ்டெப் பண்ணணும். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் வந்துச்சு. நிறைய ப்ரௌன் இருக்கக்கூடாது, அப்போது லைட்டாக ப்ரௌன் பண்ணணும். இப்போ புதினா வைக்கணும். ஒரு கை புதினா போடணும். அப்போ செகண்டில் கொத்தமல்லி ஒரு கை போடணும். பச்சை மிளகாய் 4-5 அப்படி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன். 3 டீஸ்பூன் ஓகே, 3 டீஸ்பூன் வைக்கணும். அப்போ பச்சை மிளகாய் காஷ்மீரி பொடி 1 டீஸ்பூன். 2 டீஸ்பூன் போடலாம். 2 டீஸ்பூன் ஓகே. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணணும் எல்லாமே. இப்போ நல்லா ஆயிடுச்சு பாரு, கலர் நல்லா. இப்போ தக்காளி 300 கிராம் ஊற்றினோம். அப்போ டயர் காட் 250 ml ஊற்றினோம். அப்புறம் உப்பு 2 டீஸ்பூன். உப்பு 2 டீஸ்பூன் போட்டணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போது நல்ல கலர் ஆயிடுச்சு பாரு, நல்ல சூப்பர் கலர். இப்போ தண்ணி 800 தண்ணி ஊற்றலாம். 800 ml தண்ணி ஊற்றணும்.
இப்போ நல்லா ஸ்டே பண்ண முடிஞ்சு. அப்போ இப்போது லோ ஃப்ளேம் தான் போட்டு முன்னாடி இப்போ ஹை ஃப்ளேமில் போட்டணும். ஹை ஃப்ளேம் போட்டு முடிஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்டே பண்ணி அதை முடிஞ்சிச்சுன்னா போகே வரும். அந்த க்ளோஸ் பண்ணி அப்போ தான் போகே வரும். அப்புறம் தான் லோ ஃப்ளேமில் திருப்பி மாற்றணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா பாயில் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணி அரிசி போட்டணும். இப்போ தண்ணி அரிசி ஊரில் வச்சுட்டோம் பண்ணணும். இந்த கேப்பில் இப்போ பாரு நல்லா சுத்தமாயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு அந்த அரிசி. இப்போது இந்த கேப்பில் நம்ம சூடு தண்ணியில் உப்பு போட்டணும். சூடு தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டணும். இப்போது இந்த புகை வந்துச்சு இந்த இதில். அப்போது லோ ஃப்ளேமில் நம்ம இப்போ வைக்கணும். இந்த பாரு நல்லா கொதிச்சு நல்லா பழிச்சு. இப்போது சிக்கனை போட்டணும். நல்லா சுத்தம் பண்ணி சிக்கன் போட்டுச்சு. அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணி அப்புறம் இது முடிஞ்சிச்சுன்னா மூடி போட்டணும். போட்டு முடிஞ்சிச்சுன்னா அந்த கேஸை ஹை ஃப்ளேமில் திருப்பி வைக்கணும். உப்பு போட்டுச்சு. உப்பு போட்டு முடிஞ்சு இப்போ தான் அரிசி ஊற்றணும். பண்ணி உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ பாயில் பண்ணணும். அரைச்சி பாயில் பண்ண முடிஞ்சு அப்போ தான் இப்போ பாயில் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குச்சு. இப்போ கொதிக்குச்சு. இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் திருப்பி வைக்கணும். மூடி போட்டு இப்போ உப்பு இருக்குது பார்க்கலாம். உப்பு எல்லாமே மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் அரிசி எப்படி இருக்குது. இப்போ ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. அப்போ அரிசி இங்கே தான் குழம்புல வைக்கலாம். இப்போ அரிசி இங்கே தான் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி அரிசி இங்கே காட்டுறோம்ல. இப்போ வைக்க பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கும். அப்போ இது நல்லா
பாயில் பண்ணிச்சு. அதை அரிசி தான் நம்ம இந்த சென்டரில் ஊற்றணும். அந்த அரிசி பிரியாணி அரிசி. அப்போ மெதுவாக நம்ம நான் குழம்பு தான் இப்போ கீழே தான் இருக்குது. அரிசியை மேலே தான் அப்படி சுற்றி அப்படி வைக்கணும். சுற்றி லெவல் நல்ல லெவல் பண்ணணும். அப்போது குழம்பு தான் கீழே தான் இருக்குது. அப்படி மேதோ அப்படி உள்ள அரிசி மாற்றி உள்ள வைக்கணும். இப்படி 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 லெவல் செய்யணும். அப்படி உள்ள இப்படி போகும்போது அப்போ இப்போ லெவல் பண்ணணும். அரிசி குழம்பு தான் கீழே தான் இருக்குது. அப்போ இந்த லெவல் பண்ணி அப்போ பார்க்கும்போது தண்ணி தான் கம்மி இருக்குது. அப்போ தான் தண்ணியை சூடு தண்ணி அந்த அரிசி விட்டுல அந்த தண்ணி கொஞ்சம் சூடு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் மேலே. இந்த தண்ணி அப்படி சூடு தண்ணி அப்படியே அது இப்போ சரி. இப்போ கரெக்டாகிடுச்சு லெவல். தண்ணி லெவல் அரிசி லெவல் எல்லாம். அப்போது இப்போ மூடி மூணுடா இது மூடி இந்த மூடி போட்டுனா இது இந்த மூடி தான் இந்த லூஸ் இருக்குதுன்னா நம்ம டைட் இருக்கிறக்கு இந்த கல்லுவா ஏதோ வெயிட்டு ஏதோ மேலே வைக்கணும். அப்போது இந்த டைட் இருக்குதுன்னா ஒன்றும் கல்லு வைக்க வேண்டாம். எப்படி இருக்கணும். அப்போ தான் ஃப்ரேம் இப்போ ஹையில் வைக்கணும். அப்போ நமக்கிட்ட கொஞ்சம் லூஸில் இருக்குது. அதுக்காக கல்லு வைக்கணும். அப்போ சரி 2 மினிட்ல ஹை ஃப்ளேமில் போட்டாச்சு. இப்போ 20 மினிட்ல லோ ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் பிரியாணின்னு நல்ல சூப்பர் போல் ஆகும், டேஸ்ட் ஆகும். இப்போ அரிசி பிரியாணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஓ சூப்பர் பிரியாணி. அப்புறம் அதை அரிசி தான் இப்படி மேலே வைக்கணும். ஏன்னா எதுக்கு மேலே வைக்கணும் அப்படி சொன்னா கீழே தான் குழம்பு இருக்குது. குழம்பு எப்போ மேலே தான் அரிசி இருக்குது. அதுக்காக இப்படி தான் மேலே இப்படி வைக்கணும். இப்போ பாரு சூப்பர். அப்புறம் குழம்பு பாரு சூப்பர் குழம்பு ஆயிடுச்சு. அடடடே அப்படி குழம்பு இப்போ பாத்திரம்ல கட்டில் வைக்கலாம்.